Hello guys, நான் தான் உங்க மாதிரி தப்பு இருந்தா சரி. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதுதான் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ மொதல் ஸ்டாக் எடுத்தோன்னே என்ன காட்டலாம்னா என்னடா எம்டி தொட்டி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். எம்டி தொட்டி கிடையாதுங்க. இது நல்லா வந்துட்டு உப்பு போட்டு தண்ணியெலாம் வந்துட்டு இந்த பாசிலே எடுக்கிறதுக்காக அப்படியே போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 நாளைக்கு நல்லா அடிக்கிற வெயிலில் அமைதியாக படுத்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை விட்டு உங்களுக்கு அழகாக காட்டுறேன். ஸோ ஃபுல் மழைங்க, மழையில் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் தொட்டி கழுவி வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ரேட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கே நமக்கு வந்து அப்டேட் வரும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இப்போவே ஒரு அப்டேட் பண்ணிடலாமே, ரெட்டு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டிடலாமே அப்படிங்கிறதுக்காக கையில் பிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இது எந்த ஒரு எடிட்டும் இல்லைங்க, கையில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும், கலரும் செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரெட்டு எப்படி பார்த்தீங்களா இல்லையா, கையில் சும்மா நச்சுன்னு தெரியுதுங்களா. பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகாது. எப்போவுமே நம்ம பெரிய ஃபீமேலாக எடுக்கும்போது அதோட குட்டிங்க வந்து அதே குவாலிட்டியில் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு தடவை கூட ப்ரீட் ஆகாத ஒரு ஃபீமேல் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது வந்து குட்டி போகிறது எல்லாமே இந்த மாதிரி ரெட் கலரில் நல்லா டார்க்காக இந்த மாதிரி ஒரு குட்டி. ஸோ மேக்ஸிமம் எங்கே எடுத்தாலும் இந்த மாதிரி எடுங்க. நானும் எல்லாருக்குமே இதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் அப்படியே நவுந்து குட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காலி தொட்டிங்க. இது நல்லா உப்புக்கல் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 நாளைக்கு நல்லா காயிட்டும். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக். பியூர் பிளாக்ல வந்து நல்ல ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ஃபீமேல் மேல் எங்கேயும் சிக்கவே மாட்டுறானுங்க, அங்கேயும் குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அடுத்தது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு. ஸோ பியூர் பிளாக்கு ஒரு செமி அடல்ட்டு தான் இருக்குது. இது பேர் எவ்வளோக்கு ரூபா கொடுத்துட்ருக்கீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். என் கை வெள்ளையாகிறதுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களை கடுப்பேற்ற விரும்பல. ஸோ நல்லாவே டார்க்காக கலர் இருக்குது. டெயில் மட்டும் கொஞ்சம் வளரணுங்க. இது செமி அடல்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நல்ல ஸ்டேஜ்லேயே இருக்குது. அதை பார்த்தீங்களா, உள்ளே இருக்காம பாரு, நல்லா இருக்குங்க. பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். பிடிக்க முடியாதுன்னு தான் தோணுது. பார்த்தீங்களா, பியூர் பிளாக் ஓடிட்டான். ஸோ அடுத்தது என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ ஃபுல் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட்லேயே தான் எல்லாருமே கேட்பாங்க. சிக்குதா ஓரளவுக்கு நல்ல கோல்டாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இதுதாங்க சேம் இதே குவாலிட்டி தான். உங்கள் கையில் என்ன காமிக்கணும் அதே குவாலிட்டி தான் வரும். அதே மாதிரி நான் அமுச்சுடுறவங்களே சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இங்கே கையில் எடுக்கும்போது நல்லா டார்க்காக சூப்பராக கோல்டாக தான் இருக்குது, பட் எங்கள் கைக்கு வரும்போது ஒயிட் கலரில் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு. எப்பவுமே எந்த மீனுமே நம்ம பார்சலில் அனுப்பும்போது நம்மளை எங்கேயோ அனுப்புகிறாங்க இல்லை அது பயந்து போய் ஸ்ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 hour 2 hour நம்ம அப்படியே அப்சர்வேஷன் அப்படியே உள்ளே வச்சோம் அப்படின்னா ஓரளவு கலர் மாறிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்போயர் மாலி. ஸோ தம்போயர் மாலிலே நம்மக்கிட்ட 3 டைப்பில் இருக்குங்க. ஒன்று வந்து கோல்டு கலரில் இருக்குது அண்ட் ஒயிட் கலர், லைட்டு ஒயிட் தாங்க, ரொம்ப ஒயிட்டு கிடையாது. பியூர் ஒயிட்டாக கேட்பீங்களா, அந்த மாதிரி பியூர் ஒயிட்டு கிடையாது, ஓரளவுக்கு நார்மலான ஒயிட் இருக்குது. அண்ட் பிளாக்லேயே தம்போயரும் அவ்வளோ இருக்குங்க. ஸோ மொத்தம் 3 வெரைட்டி ஆஃப் பலூன் மாலிலேயே தம்போயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நல்லாவே போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 50 பேர் எடுத்து சேல் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஒரு 50 பேர் எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னுமே எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது. ஸோ இதே குவாலிட்டி தாங்க. பார்த்தீங்களா, இங்கே என்ன அனுப்பணும் அது. இது குட்டி போடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடும். ஏன்னா வயிறு எந்த அளவுக்கு குண்டாக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே நல்லா தெரியும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் நல்லா சேசிங் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வேணுனாலும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ இது பேர் எவ்வளோக்கு ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா பேர் வந்து 200 ரூபாய்க்கு இப்போ வந்து சேல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சேல் இது நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் மாலி விட தம்போயர் மாலி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கண்ணாடி தொட்டியில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கு இதெல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் பிளாக் மாலியும் ஒன்றாவது பிடிக்க முடியுமா, ஐயோ பிடிக்க முடியல, அப்படியே இருங்க. ஃபீமேல் தாங்க கையில் மாட்டியிருக்கு. ஸோ பிளாக் மாலி இது பார்த்தீங்கன்னா தம்போயர் பிளாக் மாலி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா டார்க்காகவே இருக்குங்க கலரு. பார்த்தீங்களா வயிறு எவ்வளோ குண்டாக இருக்குன்ட்டு. இது குட்டி போடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடும். மேக்ஸிமம் கையில் வந்தோன்னு ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க, கையில் வந்த உடனே எனக்கு உடனே குட்டி போடணும் போகிறாங்க. எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்த உடனே குட்டிலாம் போடாது. மேக்ஸிமம் 1 or 2 week நீங்கள் வச்சிருந்தீங்க மட்டும்தான் வந்துட்டு குட்டி போடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கின உடனே நல்லா ஃபுட்டு போடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பு. ஸோ சிம்புமே பார்த்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, சிம்ப் வந்து நல்லா ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் கொடுங்க, பிளான்டட் டேங்கில் போடுறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ பிளான்டட் டேங்கில் போடுற மாதிரி இருந்தால் இந்த சிம்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
எங்கப்பா பிடிக்க முடியலையா? பிடிச்சிடலாம். எக்கோட இருக்கிறதுனால பிடிக்க முடியல. எல்லாமே எக்கோட தாங்க இருக்குது. நீங்கள் பிளான்டேட்டங்களை இதை போட்டு வச்சிங்கனாவே அது வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, உள்ள எக் இருக்கு. ரெட்டு பிடிக்க தெரியும். பார்த்தீங்களா, இதாங்க ரெட்டு. ஸோ சிம்பு வந்து எக்கு லோடாக இந்த மாதிரியே கொடுப்பீங்களா ப்ரோன்னா இருக்கிற வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் எக்கு லோடாக காட்டுறீங்க, எனக்கு அதே மாதிரியே வேணும் அப்படிங்கிறவனுக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்து எல்லோ ஒன்று ரெண்டாவது பிடிச்சி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ பார்த்துக்கோங்க, சேம் குவாலிட்டி சேம் சைஸு. இது பேர் எவ்வளோக்கு ப்ரோ கொடுத்துருக்கீங்களா? 95 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். பேர் மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்தியே வந்து 95 ரூபாய்க்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாகில் போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்க எல்லா விஷயமே அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்போனாலும் ஷிப்பிங் பாசிபிள் தான். 1 டே டெலிவரி கொடுத்துருவேன். அண்ட் கப்பி கிராஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிளான்ட் வந்துட்டு ஃபாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி லில்லி பிளான்ட்டும் கூட தாமரை அள்ளி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்டட் மேக்ஸிமம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, சீத்ரோ கோயி. ஆல்ரெடி இது வந்து ரீசெண்டாக ப்ரீட் பண்ணியிருந்தோம். நல்லாவே கலர்லாம் வந்திருக்கு. அண்ட் அப்பப்போ என்ன ரொம்ப ஃபுட்டு தான் நல்லா எடுக்க மாட்டுறானுங்க. ஸோ மொயினாவே போடணும் அப்படின்னா நம்மளால் முடியுமா? நம்ம ஃபுட்டு போட்டு பழக்கினா தானே உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களும் வச்சு காப்பாற்ற முடியும். பார்த்தீங்களா, இது வந்து சேலுக்கு இருக்கா ப்ரோன்னா கண்டிப்பாக சேலுக்கு இல்லை. இது எதுக்கு இந்த வீடியோவை போடுறேன் இதையும் காட்டுறேன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு குட்டி இந்த அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த வீடியோ பார்த்தாவது இல்லை ப்ரோ நானும் இதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு வெறிகிரி வந்து திடீர்னு இதே இல்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னைலும் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்பா வரவே மாட்டானுங்க. நல்ல பபுள்ஸ் கட்டுறியா, பீட்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பிள் ஸ்னைல். ஸோ இந்த ஆப்பிள் ஸ்னைல் எவ்வளோ ப்ரோன்னா வெறும் 10 ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இதுவுமே எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது. இன்னும் எக்கு வைக்கலங்க எதுவுமே. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு ப்ரீட் ஆகிற மாதிரி சைஸில் தான் நம்ம கொடுப்போம் எப்போவுமே, அதுதான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆப்பிள் ஸ்னைல் வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு குட்டி போட்டு தள்ளுங்க. அவ்வளோ முட்டை போடும். இவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ ஆப்பிள் ஸ்னைல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, தொட்டியில் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இதுவுமே நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்த கல்லீர் 24 கேரட் கோல்டில் வந்து ரிப்பன் டைப்பில் எடுத்திருக்கோம். ஸோ இது நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதுலேருந்து இறக்கின ஒரு பீஸ் நச்சுன்னு இறக்குவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இறக்கிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ என்னோட கையிலிருந்து இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன குவாலிட்டியில் மாறி ப்ரோ இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தேவைப்படுறவங்க இதையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுருங்க. அண்ட் இதில் 4 பேர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ரீடுக்காக ஒரு பர்பஸ்க்காக எடுத்து நம்ம பசங்களுக்கும் இதை கொடுத்து ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நண்பா.